நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் எடுத்துக்கொண்ட பாடத்தினுடைய தலைப்பு மனம் திரும்புதல் என்ற ஒரு பாடத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். இதுக்கு ஆதார வசனமாக நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த ஒரு பாடம் பார்க்கும்போது நமக்கு இந்த ஆன்லைனில் இது கேட்டோன்னு நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் நம்ம மழையின் காரணமாக விடுப்பு விடும்போது அது நம்ம இதை எடுத்தோம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ஆன்லைனில் இல்லைனாலும் இது நேரடி கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இது நம்ம பிரித்து எழுதி பார்க்கலாம். இந்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடு. மனம் திரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது என்ன பண்ணுறோன்னா, மனம் கூட்டல் திரும்பு அப்படிங்கிற ஒரு பதத்தை இங்கே அடையாளப்படுத்துவதாக அங்கே காணப்படுகிறது. ஸோ அதில் அதுக்கு க்ரீக் பதம் பார்க்கும்போது G3341 மெட்டனோயா அப்படிங்கிறது எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு சேஞ்ச் ஒன்ஸ் மைண்டு, ஒருவருடைய மனதை மாற்றுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடிய வகையில் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தமிழில் என்ன டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செய்த குற்றத்துக்காக வருந்துதல் அப்படிங்கிற ஒரு பதம் அங்கே வருவதாக நம்ம அங்கே பார்க்கலாம். சரி, இது என்ன? இது வருத்தம், செய்த குற்றத்துக்கு வருந்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் கேஜேவியில் போய் பார்த்தோம்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. சரி, இதில் நம்ம மைண்டு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். தமிழில் நம்ம மனம் சொல்கிறோம். மனத்துக்கு ஏதாவது இங்கிலீஷில் வேர்டு இருக்கா? மனம் அப்படின்னா நம்ம நிறைய மைண்டு, அது அது சிந்தனை நிறைய நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம அந்த மனம் என்றால் என்ன விஷயங்களுக்கு நாம் சொல்லுவோம்னா, உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். மனம்னா நம்ம என்ன சொல்கிறோம்? உணர்வுகள், எண்ணங்கள், அல்லது ஒரு 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 கருத்து, நினைவகம், இந்த மாதிரி நிறைய அதுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மனத்துக்கு உண்டான அர்த்தம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மனத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, பகுத்தறிவு கூடிய இடம் கூட அங்கே இருக்குதாக சில விரிவுரையாளர்கள், விளக்க உரையாளர்கள் இதுக்கு எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சில செக்கிங்கில் வைப்போம். இந்த மனம்னா என்ன அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட்ஸ்குள்ளே நம்ம கடந்து போகலாம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள், கீழே பாருங்கள். கீழே இருக்கிற எல்லாமே அந்த மனம் பற்றிக்கக்கூடிய இருக்கிறதுக்கு உண்டான ஆதார வசனங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் டீட்டெயிலாக இப்போ படிக்கிறது டைம் இல்லை. ஆனால் நம்ம இதில் இருக்கிறது நான் பார்த்துடலாம் பாருங்கள். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்குதுன்னா, பற்றுதல் பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கு. ஆதியாகமம் 41:8 கலக்கம், இந்த மனக்கலக்கம் எதுக்கு, மனப்பற்றுதல் எதுக்கு. அதே மாதிரி யாத்திராகமம் நீங்கள் இதை பார்க்க வேணாம், வசனம் வேணா ஒன்று எடுங்க. ஆதியாகமம் 34:3 ஆதியாகமம் 34:3 வாசிக்கலாம். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாய் இருந்தது. அப்படி மனம் யார் மேல பற்றுதலாய் இருக்குது? அப்போ மனம் தான் பற்றுதலாக இருக்குது. அவளுடைய மனம் பற்றுதலாக இருப்பது என்பது வேதம் சொல்லுகிறத நாம் அங்கே பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 41:8 நீங்கள் வாசிக்கலாம். 41:8 ஆதியாகமம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. மனம் என்ன ஆகுது? கலக்கம். இதெல்லாம் நம்ம இது அப்படியே வசனம் நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா உபாகமம் 19:6 நீங்கள் வாசிக்கலாம். உபாகமம் 19:6 ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிறோம். உபாகமம் 19:6 பலிக்காரன் தன் மனம் எரிகையில் கொலை செய்தவனை. மனம் எரியுது. அப்போ மனம் எரியுது. இது அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடியதா இந்த மனம் பற்றி இருக்கக்கூடிய வசனங்கள் கீழே நம்ம அங்கே ஸ்லைடில் காமிக்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா, மனம் மாறக்கூடியதாக இருக்கிறது, நொந்து போகக்கூடியதாக இருக்குது, மனம் சலிப்படையுது. சில நேரங்கள் என் மனம் கூட செல்லவில்லையா அப்படின்பாங்க, என் மனசு உங்களோட வரலையா அப்படின்னு கூட கேட்பாங்க. அதே போல் சில நேரங்களில் மனம் மயங்கி போயிடுது, மனம் கசந்து போகுது. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். மனம் நினைவு கூறுது, வஞ்சிக்கப்பட்டு போகுது, என் மனம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மனம்
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த மனம் வஞ்சிக்கப்படுது, ஏன் இந்த விஷயங்கள்லாம் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இந்த ஒரு பாடமே. இந்த பாடத்துடைய முக்கியமான தன்மை என்னன்னா, இருக்கிற கோட்பாடுகளுக்குள் இருந்து வெளியே போயிட்டோம்னா அந்த கோட்பாடுகளுக்கு மீண்டும் வருவதற்காகத்தான் இந்த மனம் திரும்புதல் நம்ம வைப்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. இங்க வசனம் நம்ம வாசிக்கிறோம், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சன்மார்க்கன் ஒருத்தர் இருக்காரு, துன்மார்க்கன் இருக்காரு. துன்மார்க்கருடைய சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அப்படிங்கிறார். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். இப்ப கடவுளுக்கு என்ன பிரியம்? கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அப்போ மனம் என்ன வேணா மாறலாம். மனம் ஒன்றை பின்பற்றி பின்னாக செல்லலாம், ஒன்றை பின்பற்றி நொந்து போகலாம், ஒன்றை பின்பற்றி பின்மாற்றம் அடையலாம், எல்லாம் வேணா பண்ணலாம். ஆனா அவன் மனம் திரும்புவதே கடவுளுக்கு, அதாவது துன்மார்க்கன் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் திரும்புவதுதான் உண்மையான மனம் திரும்புதல். எதெல்லாம் மனம் திரும்புங்கிற, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றதுனால மனம் திரும்புதல் அர்த்தம் அல்ல. மாறாக மனம் திரும்புதல் என்பது அவன் எங்க பாருங்க, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி, வழிகளை விட்டுனா எந்த வழி? அதுதான் துன்மார்க்க வழிகளை விட்டு, கடவுளுக்கு பிரியமல்லாத வழிகளை விட்டு திரும்புறது தான் அங்க கடவுளுக்கு பிரியம் என்பது நம்ம அங்க பார்க்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இதே விஷயம் தான் அங்க பேசியிருப்பாரு. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். அப்போ இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம கொஞ்சம் தியானிக்க முற்படலாம். என்ன தியானிக்க முற்படலாம்? ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா, தவறு செஞ்சிட்டோம்னா ஒரு பரிகாரம் செய்வாங்க. பரிகாரம்னு என்ன அர்த்தம்? பலி கொடுக்கறதா? இல்ல, நான் தவறு பண்றேன்னா நான் பலி கொடுக்கணுமா? நான் தவறு செஞ்சுட்டு ஒரு பரிகாரம்னா என்ன அர்த்தம்? அந்த தவறை செய்யாமல் இருப்பது தான் அதுக்கு பரிகாரம். சரிங்களா? இப்ப நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு தவறு செய்ய மாட்டேன்னு சொல்றது ஒரு அர்த்தமா கூட எடுத்துக்கலாம். ஆனா தவறுக்கான பரிகாரம் என்னன்னா, தன்னுடைய நிலையை அறிந்து கொண்டு, தன் சுவாபத்தை அறிந்து கொண்டு, கடவுள் விரும்புகிற வண்ணமாக தன் மனதை மாற்றக்கூடியதுதான் அந்த மனம் திரும்புதல்னு அர்த்தம். மீண்டுமாக அதே தவற்றை செய்யாத அளவுக்கு பார்த்து கொள்ளுகிறது தான் உண்மையான அர்த்தம். தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தவறு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. தவறை மீண்டுமாக என்ன பண்ணக்கூடாது, செய்யாமல் இருப்பது தான் அதுல விஷயம். ஒரு வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது புரிந்து கொள்ள அது ஏதுவாகும். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன கிடைக்குது? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இதுல ஆழமான ஒரு அர்த்தம், கருப்பொருள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு இரக்கம் செய்யாதவனுக்கு, நீங்க ஒரு தவறு பண்றீங்கன்னு வச்சுக்கீங்க, அந்த தவறு பண்றதுக்கு இரக்கம் காட்டணுமா இல்ல இரக்கத்துக்கு முன்னாடி? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லணும்னா, ஒருத்தர் தவறு பண்ணிட்டா அவருக்கு என்ன பண்ணணும்? நியாயம் செய்யணும். ஒரு தவறு பண்ணா தண்டனை வழங்கணும், அதானே நியாயம். தப்பு பண்ணா தண்டனை வழங்குறது தான் நியாயம். ஆனா அதுக்கு தண்டனை வழங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தண்டனைக்கு, அதாவது தவறுக்கு தண்டனை தான் சரியான வழி. ஆனா அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்? தவறுக்கு தண்டனை கொடுக்காம மாறாக என்ன பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னா, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம். ஒரு நியாய தீர்ப்பு பண்றதுக்கு முன்னாடி எது முன்னாடி வரணுங்கிறாரு? இரக்கம். இதெல்லாம் என்ன பண்றோம்? அநேக விஷயங்கள்ல நம்ம தவறுகிற ஒரு விஷயம் எதுன்னா, நம்ம தவற ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமானது நியாயத்தை தான் செய்வோமே தவிர இரக்கத்தை அங்க என்ன பண்றது இல்லை, அங்க வைப்பதில்லை என்பதை நம்ம அங்க புரிந்து கொள்றோம். அப்போ மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:17 நீங்க வாசிக்க வேணாம். அதே போல மத்தேயு 18:35 மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும் வேதம் சொல்லுது. அதே மார்க் 11:25 அந்த குறையை அவர்களுக்கு
மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ பாடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புதல் என்றதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம் மனதை நேராக்குதல். கடவுளுடைய வழியை விட்டு விலகுறது தான் துன்மார்க்கம். மனம் திரும்புதல் என்பது கடவுளை நோக்கி பார்ப்பதே அது சரியான வழியாக இருப்பது என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் ஆழமாக கடந்து போகிறதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். கொஞ்சம் ஆழமானா உபாகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்குள்ள கடந்து போகலாம். வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது தான் உண்மையான மனம் திரும்புதல். அப்போ நம்ம அநேக விஷயங்கள்ல நம்ம கவனிக்கவே மறந்த ஒரு விஷயம் எப்படி என்னன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை நாம் கடந்து போறோம். சரிங்களா? எழுந்த உடனே நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஆரம்பிக்குது. சூழ்நிலைகள்லாம் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் சந்திப்போம். ஒவ்வொருத்தருடைய மனநிலைகளும் நமக்கு புரியும். நம்ம மனநிலையும் நமக்கு புரியும். அந்த மனநிலைகள்ல எதெல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு போறோம், எதெல்லாம் நம்ம அந்த விஷயங்கள்ல கடந்து போறோம். பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலைக்கேற்ப நம்ம ஒத்து போறோமா, இல்ல சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோமா, இது நிறைய விஷயங்கள் அங்க போகலாம். இல்ல நம்ம அதுல தோத்து போயிடுறோமா. அநேக விஷயங்கள்ல நம்ம தோத்து போயிட்டோம்னா நம்ம என்ன ஆக முடியும், ஜெயிக்க முடியாது. அப்போ கடவுளுடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, கடவுளுடைய சட்டத்திட்டங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது, அநேக விஷயங்கள்ல நம்ம தவறாமல் அங்க பாதுகாக்க அந்த ஐடென்டிட்டி பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்கதான் பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதுன்ட்டாரு. அப்பதான் என்ன பண்ணணும்னா முழு இருதயத்தோடு திரும்ப முடியும், இல்லைன்னா நம்ம அங்க திரும்ப முடியாது என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். இன்னும் நீங்க அடுத்ததாக ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 5:32. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சமாதானமாய் இருங்கள். வலப்புறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. வலப்புறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. வலமோ இடமோ விலகி நடக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே. அப்போ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக அப்படிங்கிறாரு. ஒருவேளை வலதுபுறம் இடதுபுறம்னா என்ன அப்படின்னா, இது வலதுபுறம் இடதுபுறம்னா கற்பனைகளை விட்டு விலகுவதே வலதுபுறம் இடதுபுறம். ஸோ இது என்ன அர்த்தம் பண்ணுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யாம நம்ம முயற்சி பண்ணுவோம். நல்லது எதுன்னு தெரியுதோ அதை நல்லதை செய்யாம நம்ம முயற்சி பண்ணுவோம். எப்படி நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னா, ஒரு உதாரண புருஷனை நம்ம எடுத்துக்கலாம். உதாரண புருஷன் எங்க எடுக்கிறோம் அப்படின்னா, யோனாவை எடுக்கிறோம். யோனாக்குள்ள கடந்து போகும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. நீங்க ஸ்லைடு மாத்திக்கங்க. அது வேணாம், அது பார்த்து. இப்போ யோனா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து வரோம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்குள்ள போறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல போகும்போது நம்ம கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிக்கணும். பிராக்டிக்கலா நீங்க யோனா கிட்ட கொஞ்சம் போங்க. யோனா என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். வசனம் யோனா 1:1-2 இருக்கிறத வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அமிதாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமமும் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இப்போ யோனா பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யோனா பத்தி புதுசா நான் சொல்ல போறது இல்லை. யோனா பத்தி எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், என்ன நிலையில் இருக்காரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ யோனா இந்த இடத்துல பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தை அவருக்கு வருது. முதல் தடவையாக அவருடைய வார்த்தை வருது. நான் அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்னு கடவுளுடைய வார்த்தை யாருக்கு போகுது? யோனாவுக்கு போகுது. இப்ப யோனா உண்மையான கடவுளுடைய பக்திமானா இல்லையா? கடவுளுடைய பக்திமானா என்ன பண்ணணும்?
அதுதான் பக்திமான். இப்ப நம்மளுடைய கம்பாரிசன் எடுத்துக்கலாம். கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை கேட்டால் என்ன பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா இவர் கடவுளுடைய விஷயங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவர் தான். ஆனா என்ன பண்றாரு, அந்த வசனம் அவருக்கு முதல் தடவை அமிதாயின் குமாரனா யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்க வந்து எட்டினது என்றார். அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யோனா, அதுக்கப்புறம் வாசிக்க அடுத்தது. இப்ப பாருங்க, இவர் யோனாவுடைய கேரக்டர் நம்ம பார்க்கிறோம். யோனா 1:9 பார்க்கிறோம். அதற்கு அவன், நான் எபிரேயன். நான் எபிரேயன்கிறாரு. நீ யாருப்பான்னு அந்த கடல்ல இருக்கிற அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் யார் என்பது யோனா. கடவுளுடைய வார்த்தை வந்த உடனே அவர் பயபக்தி உள்ளவனா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் சொல்லும் போது, அவர் நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அவர் பதிலு, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். இதுதாங்க நம்முடைய சாட்சி, நம்முடைய விட்னஸ். நாம யாருன்னு நம்மளை கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சர்ச்சுக்கு போறவங்க அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை எப்படி சொல்லுவோம்? பாருங்க, அவர் எப்படி சொல்றாரு, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பயபக்தி உள்ளவன் யோனாவுடைய ஐடென்டிட்டி. அவர் தன்னை யாருன்னு தன்னை வெளிக்காட்டுறாரு, ஒரு பயபக்தி உள்ள நபராக அவர் வெளிக்காட்டுறாரு. அப்போ இப்படி சொன்ன யோனா உண்மையில ஒரு மனசுல எப்படி இருக்கும், கடவுளை பத்தி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கு இல்லைங்களா? இந்த புயல் காற்று எதனால வந்துச்சு எல்லாமே எனக்கு தெரியும், என்னை தூக்கி சீட்டு போட்டு என்ன பண்ணுங்க, என்ன சீட்டு போடும்போது அவர் பேர் வருது, என்னை தூக்கி எங்க போட்டுருங்க, கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இது யோனா 1:17 பாருங்க. அப்போ கடவுளை பற்றி தெளிவா தெரிஞ்ச ஒரு மனிதன் தான் யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இப்ப பயபக்தி உள்ளவனா இருந்ததுனால கடவுளுடைய பாதுகாப்பு யாருக்கு வருது? யோனாவுக்கு வருது. அங்க என்ன ஆகுதுன்னா, கடவுள் அங்க காப்பாத்தி அங்க வச்சிடறாரு அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ இன்னும் கூட பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த யோனாவை பத்தி நீங்க வாசிக்கலாம். நேத்து நான் ஃபுல்லாவே ஒரு டீட்டெயிலா மடிமா படிச்சேன். ஃபுல்லா படிக்கும்போது அதுல இருக்கிற ஆழமான விஷயங்கள் பயங்கரமா இருக்கும். அவரு கடல்ல அந்த மீனுக்குள்ளார வயிற்றுக்குள்ளார போயிட்டு அங்க ஒரு பெரிய பெரிய ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர்னா என்ன அர்த்தம்னா, நான் ஆழத்துல அந்த பாசிக்கு நடுவுல அந்த சமுத்திரத்தினுடைய ஆழத்துல மூச்சு முட்டி அநேக விஷயங்கள் அப்படியே அவர் புலம்பலே ஜபமாக அங்க பண்ணிட்டு இருப்பார். ஸோ என்னன்னா, இந்த இந்த ஒரு கடலுக்குள்ளார இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவர் சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய இந்த வயிற்றுக்குள்ளார நம்ம இருக்கிறோம். இந்த வயிற்றுக்குள்ள இருக்கும்போது எத்தனை சிக்கல்கள், எவ்வளவு போராட்டங்கள், அதன் மத்தியில எத்தனை வேலைகள் நம்ம செய்றோம், எத்தனை பேச்சு பேசுறோம். ஆனா இதுல மத்தியில என்றைக்காவது கடவுளை நினைக்கிறோமா? இதற்கு மத்தியில சூழ்நிலைகள் மத்தியில கடவுளை நினைக்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. நம்ம என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேலைகள் மத்தியில கடவுள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? இருக்கு. எப்படி நினைப்பீங்க? திடீர்னு நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன், டைப் பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு டைப்பிங் ஒர்க் தான் ஸ்கூல்ல, டைப் பண்ணி கடவுளே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, கீழே மாறி போயிடும். இல்லை நீங்க பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறீங்க, பெயிண்ட் அடிக்கும்போது கடவுளே நினைச்சீங்கன்னா கீழே வந்துடுவீங்க. அப்ப என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்? நீங்க வேலையில உத்தமத்தை காட்டினீங்கன்னாவே அது யாருக்கு பயந்த மாதிரி தான். செய்கிற வேலையில உத்தமமா இருந்தீங்கன்னா அது கடவுளுக்கு பயப்படுற மாதிரி தான். இது எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தாலும் கடவுளை நம்ம பயபக்தி உள்ளவன் காட்டுறது அவங்க நம்ம காட்டுற உண்மைத்தன்மை அடிப்படையிலே இருக்குது. யோனா 2ஆம் அதிகாரம் 8, 9 மற்றும் 10 வாசிக்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை பற்றி கொள்ளக்கூடாது. அடுத்தது, நானோவென்றால் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். பாத்தீங்களா? இப்ப எங்க இருந்து பேசுறாரு? இது எங்கிறது? ஆழம், மகா ஆழத்துல ஒரு மீனுடைய வயிற்றுக்குள்ளா இருந்து பேசுறாரு.
இப்போ என்ன அர்த்தம், அவர் வயிற்றுக்குள்ளார ரொம்ப சிக்கல், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அது என்ன கண்டிஷனே நம்ம சொல்ல முடியாது. எப்படி இருந்திருப்பாரு, என்ன சூழ்நிலை இருப்பாரு, உடம்பு பூரா ஜெல்லி மாதிரி ஒரு வளவளப்பாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு மாதிரி ஒரு அரிப்பு இருந்திருக்கலாம். ஏன்னா அது ஆசிட் தானே. ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போனால் அது 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 என்ன பண்ணும், கரைக்கிறதுக்கு ஒரு ஆசிட் கக்குங்களா இல்லைங்களா? அது கரையிறது. இன்னைக்கு ஒரு மீன் மீன் நம்மளை முழுங்கினா என்ன பண்ணணும், ஒரு பாம்பு முழுங்கினா கூட அது என்ன பண்ணும், ஒரு ஆசிட் மாதிரி கலந்து நம்மளை என்ன பண்ணிடும், உரிச்சிரும். அந்த மாதிரி சில நெருடல்கள் மத்தியில் இருக்கலாம். அந்த ஆழத்தின் மத்தியில கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நானோ வெனில் என்ன பண்றாரு, நான் ம், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இப்ப கூட யார் நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? இப்ப கூட கடல் கப்பல்ல முழுக போகுதுன்னு சொல்லும் போது யார் மேல் நம்பிக்கை இருந்தான்னு சொல்றாரு, நான் எபிரேயன், கடவுளிடத்துல பயபக்தி உள்ளவன் சொன்னாரு. இங்க கூட மீன் வயித்துல முழுகிட்டாரு, ரெண்டு பாதுகாப்பு, ரெண்டு பெரிய ஆபத்து மத்தியில. அப்ப கூட யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்காரு? கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10 வாசிச்சுங்க. கர்த்தர் இப்ப மீனுக்கு ரட்சிப்பு கட்டளையிட்டார். கர்த்தருடையது சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாருன்னா பாருங்க, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். எப்ப 3 நாள் எப்படி இருந்திருப்பாரு? சோறு, வெளிச்சம், ஆக்சிஜன் எப்படி இருந்திருக்கும், என்ன இருந்திருக்கும் எப்படின்னு தெரியல. 3 நாள் அதுக்குள்ள இருக்காரு. ஆனா கட்டளை பிறப்பித்த உடனே அவர் என்ன பண்றாரு, மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அது அவர் அந்த இந்த பிக்சர் நல்லா பண்ணியிருக்காங்க, அது இமேஜினேஷன்ல நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வாயை பொளந்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், அப்பாடா, அப்படின்னா அந்த 3 நாள் எவ்வளவு சிரமங்கள் மத்தியில் இருந்திருப்பாருங்கிறத அது எதிர்க்கு பாருங்க. அது கரையிலே கக்கி விட்டது. அப்போ நான் அப்புறம் 2வது தரம் இப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணல, கடவுளுடைய வார்த்தை வருது. யோனா பயபக்தி உள்ளவன் தான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்பது தெரிந்தவன் தான். 2 விஷயமே நடுவில் அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி சாய்க்கல. செவி சாய்க்கலனால தான் மீண்டும் மீண்டுமாக அவர் என்ன பண்றாரு, அந்த இடையூறுக்குள்ளார கடவுள் அனுப்புறாரு. அப்போ இந்த இடத்துல மீண்டுமாக ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்து யோனாவுக்கு மீண்டுமாக வருது. வசனம் வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தை உண்டானதுக்கு அவர் செவி சாய்க்கல. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இப்பயே அவர் செவி சாய்ச்சாரான்னா ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு முழு மனசளவில் அவர் கடவுளுடைய வார்த்தையை அங்கே கேட்கல. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவார் அப்படி இருந்திருப்பாருன்னா, 3ஆம் அதிகாரம் 8 நம்ம வாசிச்சிட்டோம். 8 வாசிங்க. 5 to 8. இப்போ மனம் திரும்புதலுக்கான ஒரு சில உதாரணங்களை நம்ம அங்கே பார்க்குறோம். ஒரு மனம் திரும்புதலுக்கான உதாரணங்கள் என்ன? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணி கடவுள்கிட்ட போனோம்னா அந்த பட்டணத்தார் பண்ண உபவாசம் மாதிரி உலகத்தில் நம்ம பார்க்கல. வசனம் வாசிக்கலாம். கடவுளை நம்புதல். இதில் பாருங்க, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இந்த யோனா 3ஆம் அதிகாரம் 5லேருந்து 8 வரை உள்ள வசனங்களை நான் ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். இதில் அதுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கடவுளை நம்பணும். ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்றாரு, உங்க ஊரை என்ன பண்ண போறாங்க, அழிக்க போறாங்கன்னு சொன்னோடனே ஒரு 3வது நபர் வந்து சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை முதலாவது யார் நம்பணும், அந்த ஜனங்கள் நம்பணும். இது கடவுள் தான் அப்படின்னு நம்பணும். 2வது உபவாசம். மனம் திரும்புதலுக்கு உண்டான அடுத்த ட்ரீட்மெண்ட் என்னன்னா, தன்னை திருத்திக் கொள்வதற்கு உபவாசம், ரெட்டுடுத்தி கொள்ளுதல். ரெட்டுடுத்தி கொள்ளுதல். ரெட்டுனா என்ன உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னேன் நான். ரெட்டுனா என்ன, சாக்கு, சணல் இருக்கு இல்ல, இப்ப இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்ல. மேட் நம்ம கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சாக்கு தான் நம்ம ஒரு காலத்துல காலை துடைக்கிறது எதை யூஸ் பண்ணுவோம், சாக்கு. போய் அரிசி மூட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி சணல் தான் அங்க போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ராஜ மேன்மையை அப்படின்னா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விடுறது, தன்னை வெறுமையாக்குதல், ஒன்றும் இல்லாமல் ஆக்குதல், சாம்பலில் உட்காருதல். அப்படின்னா அது சாம்பல் உங்களுக்கு எதுன்னு தெரியும். அடுத்தது தேவனை நோக்குதல், பொல்லாத வழியை விட்டு திரும்புதல். இது வந்து ஒரு லிஸ்ட் அவுட் நம்ம பண்ணிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கான ஒரு சிறந்த உதாரணம் என்ன, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றது இல்ல, அதுக்கு சில உதாரணங்கள் மூலியமாக நம்ம வெளிப்படுத்துறதை நம்ம அங்கே பார்க்குறோம். சரி, இதுக்குள்ளார நம்ம பார்க்கும்போது யோனா 3ஆம் அதிகாரம் 10ல் நீங்கள் வாசிக்கலாம். யோனா 3:10. அதான் பாருங்க, அங்கே சாக்கு போய் முன்னாடி இருக்கும்.
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு ஆ, திரும்பினார்கள் என்று ஆ, அப்பொழுது பாருங்க நினிவேயில் உள்ள ஜனங்கள் இது 3:5ங்களா? ஆ, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் ஆ, தேவனை விசுவாசித்து தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்படி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த ஊர் நினிவே பட்டணத்தை அப்படியே நீங்க ஒரு காட்சி பொருளா போய் பாருங்க, கண்ணுக்குள்ளார போய் பாருங்க. இப்ப கடவுளுடைய வார்த்தை வந்துருச்சு. நினிவே பட்டணத்தா இருக்கிற குழந்தைகள், பெரியவர்கள், அங்க இருக்கிற மாடு, ஆடு, கோழி கூட என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ணிருச்சு, என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க? சரி, இப்போ நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு குத்துற ட்ரெஸ் போட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸு குத்துற ட்ரெஸ் போட்டீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ட்ரெஸ்ஸே போட மாட்டீங்க, கரெக்டா? ஆனால் சாக்கு எப்படி இருக்கும்? சாக்கு எப்படி இருக்கும்? அரிக்குமா இல்லைங்களா? சாக்கு அரிக்கும், ரொம்ப சொரியிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அந்த ரெட்டுடுத்தி கொண்டார்கள் அந்த ஜனங்கள், நினைவேல ஜனங்கள் தங்களை தாழ்த்துவதற்கு ஒரு வேலை செய்கிறாங்க, ரெட்டுடுத்தி கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 10 வாசிக்கலாம் இப்போ. 10 முன்னாடி யோனா 3:10 நீங்க வாசிச்சிருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் எப்படி யோசிக்கிறோங்கிறது தான் முக்கியமான ஒரு கருத்தா நம்ம பார்க்குறோம். கடவுள் அந்த வார்த்தைகளை என்ன பண்றாரு அப்படின்னா, நினிவே பட்டணத்துக்கு தீங்கு ரெடி பண்ணிட்டாரு. ஆனா மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற கடவுள் யாரு? நமக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நமக்கு ஒரு தீங்கு விளைவிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தாருன்னா எதுக்காகனா, நாம பண்ண தப்புக்காக, நாம பண்ண அக்கிரமத்துக்காக, நாம கடவுளை விட்டு விலகி போனதற்காக, நாம் ஏதாவது தவறுகள் என்னையோ அல்லது மறந்தோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த அனைத்து தவறுகளுக்கு கடவுள் ஒரு தீங்கை வச்சிருந்தாருன்னா, ஒருவேளை நாம மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணத்தோடு நாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா என்ன பண்ணுவாரு? தீங்குக்காக என்ன பண்ணுவாரு? தீங்கு செய்வாரா? தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற ஒரே கடவுள் யாரு? நம்முடைய கடவுள் தாங்க. நமக்கு செய்யணும்னு செஞ்ச தீங்குன்னு அனுமதிக்கலாம். இந்த அனுமதியை, நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை கண்டிப்பா கிடைச்சே திரும்ப நாம் சொல்லுவோம் தெரியுமா? ஆனா உணர்வுள்ள இருதயத்தோட நம்ம மனம் திரும்பினா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? அந்த தீங்கை நமக்கு செய்ய மாட்டாருங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இந்த ஒரு வசனம். தீங்குக்காக மனஸ்தாபப்படக்கூடிய நம்முடைய கடவுள் எப்படி பண்றாருன்னா, மனம் திரும்பினா போதுங்கிறார். நீங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க அப்படிங்கிறார். இது யாத்திராக 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். யாத்திராக 34:6 கடவுளுடைய எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னு நம்ம அங்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேளையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி யாத்திராகம் 34:6 யாத்திராகம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? கடவுள் மகா தயை உள்ள தேவன், மகா தயை உள்ள கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் அங்கே பார்க்குறோம். யாத்திராகம் 34:6 படி. அப்போ இதே சங்கீதம் 86:5 பார்த்தோம்னா, சங்கீதம் 86:5 அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னு வாசிக்கலாம். ஸ்லைடில் இருக்காது நினைக்கிறேன், ஸ்லைடில் இருக்காது, விட்டுருங்க. 86:5 சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் இருக்கவர், மன்னிக்கிறவரும், நல்லவர் மன்னிக்கிறவர். இது ஸ்லைட்ல பாருங்க. யாத்திராகம் 34:6 மகா தயவுள்ள கடவுளா இருக்கிறாரு. சங்கீதம் 86:5 அவர் நல்லவர் மன்னிக்கிறவர். அதே யோயேல் 2:13 அவர் தீங்குக்கு மனஸ்தாபம். அப்ப கடவுளுடைய அவருடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னா, அவர் தீங்கு செய்யணுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதே போல நாம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்பாரிசன் கொடுத்தோம்னா,
நாம என்ன பண்ணக்கூடாது? தீங்குகள் செய்யறதுக்கு தயங்கணும், மனஸ்தாபப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு அங்கே பார்க்குறோம். இப்போ யோனாவுக்கு கடவுளுடைய வார்த்தை 2வது முறை வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் முறை வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் முறை சொன்ன பேச்சு கேட்கல, போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. 2வது முறை சொன்ன பேச்சு கேட்டாரு. ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? எரிச்சல் அவருக்கு வந்துடுச்சு. எரிச்சல்னா என்ன எரிச்சல்? கடலில் தூக்கி போட்டீங்க, மீன் முழுங்குச்சு, தெருவில் கக்கிருச்சு, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வந்து இந்த ஜனத்தை அழிச்சு போட்டலான்னு வந்தா இவங்களை நீங்க மன்னிக்கிறீங்க, இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சிருவீங்க அப்படிங்கிற எரிச்சல் இருந்திருக்குமா? அதுதான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட எரிச்சல் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் கடவுளுடைய குணங்களை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 9:13. மத்தேயு 9:13 கடவுளுடைய குணங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். பலினா என்ன அர்த்தம்? நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் மாமி வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு சின்னதாக அப்போ தான் பிறந்துருச்சு அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எல்லாருமே கொஞ்சறாங்க, பால் ஊட்டுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க தான் வளர்க்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிடுவாங்க? அப்போ நம்ம வளர்த்த ஆடு கொள்றதுக்கு நமக்கு பார்க்கும்போதே அது ஆசாசையாக இருக்குது. அந்த ஆடை பார்க்கும்போது அழகாக குட்டியாக அந்த ஆடை கொள்றதுக்கு மனசு வருமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிடும்போது அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நாமளா வளர்த்த ஆடை கண்டிப்பாக கொள்றதுக்கு எப்படி இருக்கும்? மனசு வராது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. அப்போ பாவம் செய்யறதே பலி செலுத்துறதுக்காகவா, இல்லை பலி செலுத்தினாலும் பாவம் செய்கிறாங்களான்னு தெரியல. அப்போ பலி என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிற கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இரக்கம் எது? இரக்கம் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? அந்த ஆட்டை கொன்றோம் நம்ம அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்புறம் வசனம் வாசிக்கலாம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ இரக்கம் தான் நம்ம பெருசா இருக்கணுமே தவிர நாம பாவம் செஞ்சுட்டு அந்த ஆட்டை கொள்றது இல்லையோ, இல்லை தவறு செஞ்சுட்டு இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் மேல பழிய போறது இல்லையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம தவறு செஞ்சுட்டா யாருடைய ரத்தம் அங்கே பேசப்படுது? யார் ரத்தம் சிந்தப்படுகிறது? நம்ம தவறு செஞ்சோன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற ரத்தம் அங்கே செலவாயிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். நாம பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கூட அந்த ரத்தம் என்ன ஆகுது? விலைக்கிரயம் அங்கே போயிடுது என்பதை நான் அங்கே பார்க்குறோம். மார்க் 2:17 நம்ம பார்க்குறோம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் தப்பா இருக்கும். அதுல மார்க் 9:13 பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அப்போ ஒரு சுகம் யாருக்கு தான் வேணும்? அப்போ நல்லா இருக்கிறவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இருக்கா? நல்லாவே இருக்காங்க, அவங்க தவறே பண்ணல, அவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை. தவறு பண்ணவங்களுக்கு தான் என்ன தேவை? மன்னிப்பு தேவை என்பதை அவங்க புரிந்து கொள்கிறோம். இதே கூட நிறைய விஷயங்கள் அப்படியே நீங்கள் இப்போ அப்படி ஆழமாக போகிறதுக்கு முன்னாடி லூக்கா 5:25 நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். 25-26 நீங்கள் வாசிச்சிருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதுக்கு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா 25-28 வாசிங்க. மத்தேயு 25-28. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி லூக்கா இல்லை இது லூக்கா அதோட கன்வியேஷன் தான் சிஸ்டர். அப்படியே வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பார்த்தீங்களா? இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா,
கடவுளுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கடவுள் மனசை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் தப்பு பண்ணா தண்டனை கொடுத்துருவார் தான், உண்மைதான். ஆனா அந்த தண்டனைக்கு முன்னாடி என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். இப்போ அந்த கடவுளுடைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது பாருங்க, கூடவே இருக்கிறாரு, எந்த தவறு செஞ்ச மாதிரி தெரியல. ஆனா அவருக்கு என்ன பண்ணல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. ஆனா இவர் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வரும்போது அவருக்கு என்ன பண்றாரு, சத்தம், கீத வாத்திய சத்தம், மேல சத்தம். அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அங்க கடவுளுடைய மனசுல என்ன நடக்குதுன்னா சந்தோஷம் அங்க உண்டாகுது என்பதை நாம் பார்க்குறோம். இதே நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 15:28 நீங்க வாசிங்க. மத்தேயு 15:28 தான் பாருங்க. அது அந்த கோபமடைந்து உள்ளே போக மனதில் இருந்தார், அதுலயே இருக்கா லூக்காலேயே. இல்லை 29:30 இருக்கா பாருங்க. இல்லை இந்த வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. மத்தேயுல இல்லை. காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு இருக்கா. காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் அப்படிங்கிற லூக்காலே இருக்கா. வாசிங்க பாருங்க 29:30-32. இவனோ மரித்தான், உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான். அப்போ இதுதான் கடவுளுடைய மனசு. இவன் மரித்தான், இவர் என்ன ஆயிட்டாரு, மரித்தான். ஆனா இவன் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்றார். அப்போ கடவுளுடைய பார்வையில பார்க்கும்போது, ஒருவர் தவறு செய்துவிட்டு மனப்பூர்வமாக மனம் திரும்பினால் அவர் என்ன பண்ணலாம் அவருன்னு சொல்றாரு. கண்டிப்பாக மனதளவில் அவர் என்ன பண்றார், கடவுளுடைய குணம் அங்கே வெளிப்படுது என்பதை நம்ம பார்க்குறோம். மீண்டுமாக யோனாவிடத்தில் நம்ம வருவோம் பார்க்குறோம். யோனா 4 மற்றும் 5 வாசிக்கலாம். யோனா 4 மற்றும் 5. யோனாட்ட நம்ம போறோம் மீண்டுமாக. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். இது நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். அப்ப யோனா என்ன எதிர்பார்க்கிறாரு? இல்ல, இப்போ என்ன நடக்கணும்னா, பெரிய அக்கினி மாதிரி வந்து இறங்கி அந்த நினிவே பட்டணம் என்ன ஆகணும், அழியறதுக்கு அவர் டென்ட் போட்டு பார்க்குறாரு. டென்ட் போட்டு இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு கை, இன்னைக்கு நினிவே பட்டணமா அப்படின்னு. அப்போ அதுதான் அவர் கடவுள் அவ்வளோ தூரம் அனுப்புனாரா? அங்கே பாருங்க, யோனாவுடைய ஏன் நீ எரிச்சலாகவே இருக்கிற, ஏன் நீ எரிச்சலாகவே இருக்கிறங்கும்போது அது நல்லதா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது யோனா வந்து நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பாக ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார், ஒரு செடியை வச்சு, அது ஆமணக்கு செடி, அதை செடியை வச்சு அந்த செடியை வளர்ந்து வரும்போது திடீர்னு கருகி போயிடும். அப்போ வெயில் வந்து தாக்கும்போது அவர் சொல்லுவார், இந்த செடி எதுக்கு எடுத்தீங்க, நான் போய் நான் சாக போகிறேன், என்னை கொன்றுங்க அப்படிங்கிறப்ப நிறைய அவர் சாவை தான் விரும்புகிறார். நான் சாவை விரும்புகிறேன், ஆனால் நல்லது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாரு, எனக்கு கொன்றுங்க அப்படிங்கிறாரு. யோனா 4:11 நீங்கள் வாசிக்கலாம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படிங்கிறாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமான ஜனங்கள். இப்ப நம்ம கூட நினைச்சிருப்போம், இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்தவ ஜனங்களுடைய முடிவு எப்படியோ இருக்கு நம்ம நினைப்போம். எப்படி வேணா நினைச்சிருக்கலாம். ஒருவேளை நாம் தவறு பண்ணாம இருக்கலாம், தவறு பண்ணவங்களுக்கு கடவுள் எப்படி தண்டனை கொடுப்பான்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதே போல ஒரு சீஷர்கள் மத்தியில கூட சில சீஷர்கள் நினைச்சாங்க, இந்த இப்போ நாங்கள் வேண்டிக் கொண்டால் என்ன ஆகும், அந்த அக்னி, வானத்தில் அக்னி வந்து நகரத்தை அவங்க சீஷர்களோட நினைச்சாங்க, அந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய குணங்களை புரிந்து கொண்டு அதற்கு நம்ம நம்பி இருக்கிறோம். சங்கீதம் 40:4 நீங்கள் வாசிக்கலாம். அகங்காரங்களை, பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ பொய்யை சார்ந்திருக்க கூடாது. யாரை நம்ம நோக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு உலக பொருள்கள் மீதா இல்லை உண்டாக்கின கடவுள் மீதா நம்முடைய நம்பிக்கை வச்சுக்கிறோம். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மனது.
இந்த மனம் திரும்பாவிட்டால் அவர் தம் பட்டயத்தை என்ன பண்ணுவார்? கருக்காக்குவார். மனம் திரும்பிட்டா என்ன பண்ணுவார்னா, நம்ம மேலே விதிக்கப்பட்டிருக்கிற தண்டனையை நம்ம மேலே என்ன பண்ண மாட்டார்? செலுத்த மாட்டார். நாம் தப்பு பண்ணிட்டோம், தப்புக்காக தண்டனை இருக்கு, அந்த தண்டனைக்கு ஆண்டவரே நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவார்? எந்த ஒரு ஐயமும் இல்லை, கண்டிப்பாக மன்னிச்சிடுவார். ஆனால் அந்த மனம் திரும்புதலுடைய தன்மை தான் உண்மையாக இருக்குன்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்குறோம். இதே ஏசாயா 22, 12 மற்றும் 13 வாசிக்கலாம். அது கொஞ்சம் பாருங்க, மனம் திரும்புதலுடைய தன்மை என்ன இருக்கு பாருங்க. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா தண்டனை என்ன பண்ணணும்? மொட்டை அடிச்சுக்கணும், அலனும் புலனும், மொட்டை ரட்டுடுத்தும் கட்டளையிட்டார். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறாரு? சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். இது இந்த வார்த்தையை யாரோ சொன்ன மாதிரி இல்லை? யோனாவை 2 தடவை சொல்லுவார். யோனா என்ன சொல்லுவார்? நான் சாவறேன், ஆனால் அந்த ஊரை அழிச்சிருங்கிற மாதிரி தான் பேசுவார். ஏன்னா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, நீங்கள் அந்த தேசத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அழிக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் இதே விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க? உலக ஜனங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோ தெரியல, இன்றைக்கே தின்னுபிட்டு செத்துடணும். நாளைக்கு எப்படி நம்ம இருப்போம் தெரியாது, சந்தோஷமாக இருந்துட்டு செத்துடணும். அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். நாளைக்கு நடப்பு தெரியாததுனால இருக்கிறனால என்ன பண்ணிக்கணும்? தப்போ ரைட்டோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிடணும். ஆனால் பழைய காலத்தில் அப்படி கிடையாது. மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப புலம்பி தான் மனம் திரும்பியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கிறதை பார்க்கிறோம். இது நம்ம வாமலூர் பகுதியில் கூட இருந்துச்சு. ஒரு பக்கமாக எனக்கு யாராவது ஒரு தகவல் சொன்னாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஏதோ நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு சொல்லும்போது ஏதோ எர்த்குவேக் ஏதோ வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, இருக்கிற எல்லா ஆடையும் எல்லா ஊருக்கே அடித்து கொடுத்து நாளைக்கு இது நடக்கும்போது அது நடக்கும்போது ஆடெல்லாம் அடிச்சிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அதுதான் பாருங்க, அந்த நாளைக்கு ஒரு அழிவு வருதுன்னா இவங்க என்ன பண்ணணும்? அழணும் தானே. ஒரு அழிவு வருதா என்ன பண்ணணும்? நம்ம அழணும். ஆனால் அதுக்கு பேர் என்ன பண்ணுறாங்க? நாளைக்கு இருக்க மாட்டேன், நீ கறி எடுத்து தின்னுபிட்டு நைட்டை சாப்பிடணும். அவ்வளோதான், தின்னுபிட்டு சாப்பிடணும். மக்கள் மனம் திரும்புவதற்கு பதிலாக எதை பண்ணுறாங்க? தங்கள் வயிறை நிரப்புவதற்காக அங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். சத்தம் ஒன்று பெருசாக இங்கே ஆத்தூர் பகுதியில் ஒரு டைம் கேட்டுச்சு. அப்போ கூட இதே சம்பவங்கள் தான் மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சத்தம் கேட்ட உடனே வீட்டு விட்டு தான் வெளியே வந்தேன். அலறுதல் நமக்கு இருக்குது, அலறுதல். ஐயோ நமக்கு என்ன ரெடியாக இல்லை, ஒன்றுமே பண்ணல, திடீர்னு வந்துட்டார், ராஜ்யம் இது வந்துடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தகுதியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பயம். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. சாப்பிட்ணும், ரைட். அதே மாதிரி நாம் இருக்கிறோமான்னா சொல்ல முடியாது, நம்ம யாரும் குற்றம் சாட்டக்கூடாது இல்லை. அதனால் ஏசாயா 31:1 வாசிக்கலாம். ஏசாயா 31:1 இருக்கா? இல்லைன்னா சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், சகாயம் அடையறதுக்கு பரிசுத்தரை நோக்கணும், சரிங்களா? கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து. இப்ப என்ன, இப்ப இதுதான் ஜனங்களுடைய இது. சகாயம் அடையணும்னா யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? பார்த்தீங்களா? இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்கணும். இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் யாரு? பிதாவாய் கடவுள். அப்போ அவரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எங்க போறாங்க? எகிப்து. எகிப்துங்கிறது நம்ம எதை அடையாளப்படுத்துவோம்? உலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் மீது நம்பிக்கை வைக்கிறது அடையாளமா இருக்குது. அப்போ மனம் திரும்ப வேண்டும் அல்லது சகாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளை பண்ற ஒரு விஷயம், பெரிய தவறு என்னன்னா, கடவுளை நோக்காம வேறு வழியை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா தவறுகள் அங்கே நடந்திருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். அதே இப்போ நம்ம அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். மனம் திரும்பவில்லை என்றால் அவர் என்ன பண்ணுவார்? மனம் திரும்பினா தண்டனை கொடுக்கறது இல்லை, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுள். ஆனால் மனம் திரும்பவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தது
ஏசாயா 22 வாசிங்க. அடுத்தது மனம் இல்லை மத்த சங்கீதம் 7:12 அதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க சார். அதுக்கு முன்னாடி சங்கீதம் 7:12 ஓகே நீங்க வாசிங்க. 7:12 சங்கீதம் 7:12. அவன் மனம் திரும்பாவிட்டால் அவள் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய பட்டயத்தை என்ன பண்ணுவாரு? கருக்காக்குவார் அப்படிங்கிற பாக்குறோம். மத்தேயு 3:8 அதுலயே இருக்கும் பாருங்க ஸ்லைட்ல. மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அவ்வளவுதான். எரேமியா 7:3-7 இதுல இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். வழிகள் இருந்துச்சுன்னா தான் நமக்கு அந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அங்க செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அப்பொழுது உங்கள் பிதாக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்தில் உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். நாம தவறு பண்ணிட்டா அந்த ஸ்தலத்துல நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது என்பதுக்கு இதுக்கு ஒரு அடையாளம். கடைசியாக நம்ம பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். மனம் திரும்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்து இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். மனம் திரும்பாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மத்தேயு 13:15 மத்தேயு 13:15 மனம் திரும்பாததுக்கு காரணம் என்ன வாசிக்கலாம். அதே படி. இருதயம் கொழுத்திருக்கிறது. இருதயம் என்ன நடக்குது? இது இந்த மத்தேயு 13:15 வசனத்துல இருக்கிறது தான் அங்க எழுதியிருக்கேன். இருதயம் கொழுத்து இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது நம்மகிட்ட. ரெண்டாவது பாயிண்ட், காதால் மந்தமாய் கேட்குதல். காது கேட்காம உட்காந்துட்டு இருக்கிறது, காதே கேட்காது. மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காது கேட்குமா? கேட்காது. இருதயம் கொழுத்து இருக்கிறதுனா, இருதயம் கொழுத்து என்ன நடக்கும்? செத்து போயிரும். நம்ம இருதயம் கொளுத்துனா ரத்த ஓட்டம் எங்கே போவோம்? பம்ப் ஆகாது இல்லை. அப்போ இருதயம் கொளுத்து இருக்குது. காதால் மந்தமாய் கேட்குதல். கண்களை மூடிக்கொள்ளுதல். கண்ணை மூடிக்கிறது. அடுத்தது துர்குணம். மனஸ்தாபப்படாமல் இருக்குதல். மனஸ்தாபப்படாமல் இருக்கிற செத்த கிரியைகள். இப்போ வசனம் வாசிங்க. மத்தேயு 3:15 இதே தான் இருக்கும். அதில் இருக்கிற ஷார்ட்டாக எடுத்து உங்களுக்கு அங்கே காமிச்சிருக்கேன். மத்தேயு 13:15 தான். இப்போ நீங்க வசனத்தோடு படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மனம் திரும்பாததற்கு காரணமாக இந்த காரணங்களை நம்ம வைக்காதபடிக்கு, மனம் திரும்பிட்டோம்னா மனஸ்தாபப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனால் மனம் திரும்பவே மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் திரும்பவே மாட்ட முடியாது. இருதயம் என்ன ஆயிட்டு இருக்குது? கொளுத்து இருக்குது. கண்ணு மூடி இருக்குது. காது அப்படின்னா அவங்க யாரு? கொஞ்சம் நீங்கள் வேணா இப்போ பாருங்க, நம்மளுக்கு கிருகிருன்னு வந்தால் என்னப்பா ஃபஸ்ட் எது கேட்காது? கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிருகிருன்னா என்ன தெரியுமா? மயக்கம் வரும்போது என்ன நடக்கும்? கண்ணெல்லாம் அடைக்குதுங்க, காது கேட்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புத்தி மயங்கி போயிடுது. அடுத்து மயக்கம் போட்டு கீழே, இருதயம் கொழுத்துக்கு தான் மயக்கம் போட்டு தான் கீழே விழுந்துருவோம். அப்போ மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையில் நம்ம என்ன ஆயிடணும்? கண்டிப்பாக ரெட்டுடுத்தி கொள்ளுங்கள், சாம்பல்ல உட்காருங்க,
கடவுள் பக்கம் நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நாம் அனலைஸ் பண்ணணும்னா தான் நம்ம என்ன தப்புன்னு தெரியும். தப்புன்னு தெரிஞ்சா உடனே நீங்கள் சாஷ்டாகமாக விழுந்துட்டா கடவுள் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அது கன்சிடரேஷன் பண்ண மாட்டார். நமக்கு யாரெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ, இந்த நினிவே பட்டணத்தை நீங்கள் அழிக்காமல் இருக்கிறீங்க, ரொம்ப எனக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாலும் நினச்சிட்டு போகிறாங்கன்னு கூட கடவுள் என்ன பண்ணிடுவார், அவங்களுக்கு அவர் பார்த்துக்குவார். ஆனால் நம்மளை என்ன பண்ணுவார், சாம்பலில் உட்காந்துட்டா மன்னிச்சிடுவார். அதுதான் நமக்கு இந்த பாடம். மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் கண்டிப்பாக திரும்பணும்னா மனம் யார் பக்கம் இருக்குங்கிறது தான் இப்போ கேள்வி. நம்முடைய மனம் யார் பக்கம் இருக்குது? மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தில் மனம் திரும்புறதுங்கிறது கடவுள் பக்கம் நமது மனது இருக்கா, இல்லை உலகத்தின் பக்கம் இருக்கா? உலகத்தின் பக்கங்கிறது பர்சன்டேஜ் எவ்வளோ, கடவுள் பக்கம் இருக்கிற பர்சன்டேஜ் எவ்வளோ? நம்ம சபைக்கு ரெகுலராக வரதுனால நம்ம பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, நான் போனேன், பைபிள் படித்தேன், வந்துட்டேன், அதனால் என் பர்சன்டேஜ் 99.9 அப்படின்னு சொல்லலாமா? வீட்டுக்கு போய் இந்த பைபிள் தூக்கி போட்டு எப்போ எடுக்கிறங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அப்போது வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது நமக்கு மனம் ஆட்டோமேட்டிக்காக என்ன லகுவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையோடு கிட்டவங்கள் அனைவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.